2026 தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முதல் 6 மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா கடகம் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்ல போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு என்னதான் நடந்தாலும் ஒரு சந்தேகத்திலே இருப்பாங்க. நல்லது நடக்குமா? நடந்துருமா? நடக்காதா? அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க. கடக ராசிக்காரர்களுக்கு முதல் 6 மாதம் ஜனவரி முதல் ஜூன் வரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாமா. அந்த சந்தேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபனே சந்திரன்மா. ராசி அதிபன் சந்திரன் அப்படின்றனால ரொம்ப உருகி உருகி உறவா பழகக்கூடிய ராசி எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கடகத்தை சொல்லலாம். பாசக்கார பயப்பிள்ளைங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஓகே. சொல்லலாம். ஓகேங்களா? அது 4ஆம் பாவமா தாயார் ஸ்தானம். தாயை போல ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ராசி எது அப்படின்னாலும் கடகத்தை தான் சொல்லணும். ஆனா சந்திரன் ராசி அதிபன் அப்படின்றதுனால மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும். குரு உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றனால நிறைய நல்ல குணமும் இருக்கும். இதுதான் கடகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் பாக்கிய சனியா இருக்காரு முதல் 6 மாசம். கடந்த 2.5 வருஷம் கடகத்தை வச்சு செஞ்சவர் சனி பகவான் தான். ஹை ரோஸ்ட்ல டோஸ்ட் பண்ணார். அதாவது ஹை ஃப்ளேம்ல ரோஸ்ட் பண்ணாரு, டோஸ்ட் பண்ணாரு சொல்லலாம். ஆமா ஆமா, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தவர் அவரே இப்ப எல்லா நல்லதையும் கொடுக்க போறார். சூப்பர். பாக்கிய சனி வந்திருக்காரு. பாக்கிய சனினா பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டுமா, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, பரமேஸ்வரனை அன்றி அப்படின்றது உண்மை. அப்ப சனி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உனக்கு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா. நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கினா நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு பகவான் 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தான ராகு. பொதுவாக அஷ்டமஸ்தான ராகு அப்படின்னா பயப்படுவாங்க. ஆனா நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை. குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப நல்லது என்ன நடக்கும் அஷ்டமஸ்தான ராகுனால? திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வு, திடீர் தனப்பிராப்தி. பாசிட்டிவ்ல, நெகட்டிவ்ல கிடையாது. திடீர் மாற்றம் அப்படின்றது வரும். திடீரா ஒரு விஷயம் நடந்துச்சு, எதிர்பார்க்கலப்பா நடந்துச்சு, சூப்பர். எதிர்பாராத ராஜயோகம், எதிர்பாராத பதவி மாற்றம், எதிர்பாராம இடமாற்றம், இந்த மாதிரி திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது உண்டு. இப்ப பொதுவா பாருங்கம்மா, ஒரு சில குடும்பங்கள்ல உங்க குடும்பத்துல குழந்தை இல்லாத, வாரிசு இல்லாத தம்பதியினர்லாம் இருக்காங்கன்னா அவங்க சொத்தி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி எல்லா ஃபேமிலிலயும் இது இருக்காது, இருக்கிறாங்க அப்படின்னா வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் கேது என்னன்னா, பொதுவா கடகம் எல்லாரோடையும் உறவா பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இந்த காலகட்டத்துல பாருங்க, குடும்பத்தோடவே இருக்காங்க அப்படின்னாலும் இந்த லோட்டஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம தாமரை இலையில தண்ணி மாதிரி இருப்பாங்க. ஓகே ஓகே. பட்டும் படாமல். ஆமா, அப்படிதான் இருப்பாங்க. நான் பட்டுட்டேன், ரொம்ப பட்டுட்டேன், அதனால படாம இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கலாம். இந்த மணிரத்னம் சார் படத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா, ஒத்த வார்த்தை தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒத்த வார்த்தை தான் பேசுவாங்க, பெருசா பேச பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? அது நல்லதுதான், அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவான் பாருங்க 12ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அந்த 12ஆம் பாவம் அப்படின்றது. நிறைய கடகராசி அன்பர்கள் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. வெளியே நம்ம டிராவல் பண்ணணும், நம்ம பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணணும் அப்படின்ற போது கூட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்ப சுற்றுலா போகணுன்றது பிடிக்காது. ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா பிடிக்கும். ஏன்னா குரு உட்கார்ந்துட்டு இருக்கா. குரு அப்படின்னாலே கடவுள் வழிபாடு, இறையாற்றல் இதெல்லாம் தேடக்கூடிய ஒரு புத்தி தானாவே வந்துடும். அப்போ குலதெய்வ கோயில் போகணும், பொங்கல் வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வரும். சுப விரயங்கள் அப்படின்றது வரும். நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைப்பாங்க, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவாங்க, கடைசி ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவுமே இல்லையா ஒரு 2 கிராம் கோல்டு இல்லைன்னா 2 கிராம் வெள்ளியானா வாங்குவாங்க. சுப செலவு சாலிடா நடக்கும் முற்பகுதியில. சரி, பிற்பகுதி. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான, இப்ப சனி ஒவ்வொரு ராசி வயசை பொறுத்து ஒவ்வொரு அதுக்கான பாதிப்புகளையோ அதுக்கான அனுபவத்தையோ கொடுப்பாருன்னு சொல்லிட்டு, அந்த 6 மாச காலம் கடகராசிக்காரர்கள் அந்த ஒவ்வொரு பாகத்திலையும் எப்படி இருப்பாங்க, அந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு? இல்லம்மா, பாக்கிய சனினா எல்லாருக்கும் குட் லக் ஃபார்ச்சூன்றது கொடுத்துரும். இப்ப படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுமாரா படிச்சுச்சுன்னா பாஸ் பண்ணிடும். அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி. வேலை தேடுற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலை தானா வந்துரும். சூப்பர் சூப்பர். ஒரு நல்ல பொண்ணு லவ் பண்ணணும்னு தெரியற பிள்ளைங்களுக்கு நல்ல லவ் பண்ற பொண்ணு தானா வந்துரும். இவன் அந்த பொண்ணு பாத்துன்றா, அந்த பொண்ணு உன் ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்டு வாங்கிக்கும். அந்த மாதிரி பாக்கிய சனி எல்லா விதத்திலயும் பாக்கியத்தை கொடுத்துருவோம். பெருசா யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. நம்மளுக்கு எதெல்லாம் வேணும், நம்ம ஆழ் மனசு ஆசைப்படுதோ அதெல்லாம் கொடுப்பான். யூனிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த கிரகங்கள் தானாவே பண்ணி கொடுத்துரும், நீ நினைக்கிறத பண்ணி கொடுத்துரும் சொல்றீங்க. ஓகே. இப்ப கடக ராசிக்காரர்கள் இப்போ இந்த வருஷம் இந்த விஷயங்கள்லாம் தைரியமா முன்னாடி போய் பண்ணலாம், தயங்கிட்டே இருந்திருப்பாங்க. பண்ணலாமா பண்ண வேணாமா ஒரு பயம் இருக்கும். ஜோசியம் பார்த்திருப்பாங்க, பரிகாரம் பண்ணிருப்பாங்க, அந்த கோயில் போ இந்த கோயில் போ எல்லா வகையான இதுவுமே பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் 2026 நீங்க இந்த விஷயத்த தைரியமா பண்ணலாம் அப்படின்னா எந்த விஷயத்த அவங்க தைரியமா பண்ணலாம்? வீடு வாங்கணும்னா வாங்கிக்கலாம், கார் வாங்கணும்னா வாங்கிக்கலாம், வேலை மாத்தணும்னு நினைச்சா மாத்திக்கலாம்,
குடும்பத்துல வந்து நான் வந்து பாருங்க பிள்ளை ரொம்ப காம்ப்ளிகேஷன் பண்றான், பிள்ளைய திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதை நான் நிதானமா முடிவு, அதாவது என்னோட புத்தி சொல்றத கேட்டு நான் பிள்ளைய திருத்தணும்னு நினைச்சா செய்யலாம். பூர்வீக சொத்து பத்து இருக்கு, அது எனக்கு வரணும்னு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன், வாங்கிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு, கவலைப்படணும்ன்றது இல்ல. கவலை எதுவுமே கிடையாது. சரி, கடகராசிக்காரர்கள் இந்த இந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரியான மோதிரம் போட்டுக்கலாம் இந்த கலர்ல. இந்த கடவுளை போய் வழிபடலாம். கடகம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு முருகனை போய் அதிகமா வழிபட சொல்லுவாங்க. முருகனை போய் நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு கடகராசிக்காரர்கள் இந்த சீ ஃபுட் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நீங்க சாப்பிடவே கூடாது, சீ ஃபுட்டை தொடவே கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் இந்த கடவுளை போய் வணங்கலாம்னா எந்த கடவுளை வணங்கலாம்? இப்ப பரிகாரம் அப்படின்னும் போது லேட்டஸ்டா நாங்க வந்து ஒரு இதுக்கு போனோம், மீட்டுக்கு. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, மிளகா பஜ்ஜி சாப்பிடுங்க, உங்களுக்கு இந்த கிரகம் பிரீத்தி ஆயிடும் அப்படின்னு. நான் அங்கேயே அந்த ஒரு பெரிய சேனல், சேட்டலைட் சேனல்லே தலையில அடிச்சுக்கணும். இந்த மாதிரி பரிகாரம்னா இல்ல, மிளகா பஜ்ஜி டெய்லி சாப்பிடுறேன் மேம் நான். இல்லம்மா, ஆக்சுவலி என்னன்னா செவ்வாயை பிரீத்தி பண்றதுக்கு மிளகா பஜ்ஜி, சுக்கிரனை பிரீத்தி பண்றதுக்கு வேற ஏதோ சொன்னாங்க, பொட்டேட்டோ பஜ்ஜி. இல்லம்மா, பீச்ல போயிட்டு அது வந்து சேட்டலைட் சேனல் நிறைய வந்து கழுவி ஊத்திருப்பாங்க நிறைய பேரு. அப்ப நான் அங்கேயே தலையில அடிச்சுக்கினேன். பரிகாரம் அப்படின்றது என்னன்னா, நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அதுதான் பரிகாரம். அதை வந்து நான் விஞ்ஞான பூர்வமா ரிசர்ச் பண்ணேன். இன்னொரு பர்சன் சொன்னாரு, நீ வந்து பீச்ல போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுன்னு கேஸ் பலூனை விட்டு சுக்கிரன் பிரீத்தி ஆவாரு அப்படின்னாரு. இதெல்லாம் ரொம்ப எந்த காலத்துல கேஸ் பலூன் எல்லாம் வந்தது? மக்கள் அதை யோசிக்க மாட்டாங்க. ஆமாமா, இப்படி எல்லாம் சொல்லும் போது என்ன ஆகுது, இந்த அஸ்ட்ராலஜி பத்தின ஒரு நம்பிக்கையே வந்து மொத்தமா ஊத்தி கழுவிடுற மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா. ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துல எல்லாம் ஒரு தாத்தா வித்துட்டு வருவாரு, இந்த சேமியா போட்ட ஐஸ்கிரீம், பால் ஐஸ். இப்பதான் ஐஸ்கிரீம் வகை வகையா கொண்டுட்டு வந்திருக்காங்க, அந்தந்த இடத்துல விக்குது. ஐஸ்கிரீமே வரதுக்கு டைமிங் காத்திருப்பாங்க, வருமா இத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொன்னா மக்களை ஒரு குழப்பத்துக்குள்ள தள்ளுற மாதிரி தானே இருக்கு. இல்லம்மா, அது வந்து சேட்டலைட் சேனல், சேட்டலைட் சேனல்ல இப்படி பேசுறாங்க மீட்ல. அந்த மீட்ல நாங்களும் இருக்கோம். நான் அப்படியே நேரா தலையில அடிச்சுங்க. அது என்னன்னா, நான் அப்புறம் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி மிளகா பஜ்ஜி பத்தி இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆவறதுக்கு. ட்ரெண்டிங் ஆவறதுக்கு ஜோதிடம் கிடையாது. நீ உண்மையான தெளிவு, ஞானம், அறிவு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து ட்ரெண்டிங் ஆயிட போற. இப்படியெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் ஜோதிடம் மேல இருக்க நம்பிக்கை போயிடுது இல்லம்மா. இப்ப நீங்க கேட்டீங்க கடகத்துக்கு என்ன மாதிரி நம்ம வந்து பரிகாரம் செய்யணும். இப்போ வந்து பாருங்க, நாங்க பிளானட்டரி பொசிஷன்ஸ்ல சொல்லணும். பிளானட்டரி பொசிஷன்ஸ்ல இப்ப பிற்பகுதியில வந்து பாருங்கம்மா, அஷ்டமத்து ராகு. அதாவது பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து ராகு, எட்டுல ராகு அப்படின் போது சனி பாக்கிய சனியா இருக்கான். பிற்பகுதியில குருனோட பார்வை இருக்கு, நிறைய நல்லது செஞ்சிடுவான். ஆனா அஷ்டமத்து ராகு மேல குருனோட பார்வை கிடையாது. அப்ப அஷ்டமத்து ராகு என்ன பண்ணுவோம்னா, அவங்களோட ஹிடன் சீக்ரசிஸை வெளியே கொண்டு வருவோம். இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் லவ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸ். இப்ப சிலர் இப்ப இந்த பதிவு பார்த்து கேட்பாங்க, என்னங்க கடகத்தை பத்தி இப்படி சொல்றீங்க, நாங்க வெத்து காகிதங்க. உங்களுக்கான வரி கிடையாது அது. யாருக்கு அந்த காகிதத்துல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கோ அவங்களுக்கான வரிகள் இது. கண்டிப்பா, புரியுதாமா? கண்டிப்பா. அப்ப உனக்கு லவ் இருக்கு, உனக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு, உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, உன் பொண்டாட்டிக்கு தெரியாம இருக்கு, உன் வீட்டுக்கு தெரியாம இருக்குன்னா வெளில கொண்டு வந்துருவார். அவ்வளவுதான், மாட்டிக்கினீங்க. மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அவ்வளவுதான். அப்ப நீ மாட்டிக்க கூடாது அப்படின்னா ரெண்டு விதம் செய்யணும். சைக்காலஜிக்கலி ஒண்ணு செய்யணும். ராகுக்கு நீ முதல்ல உன் வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளை வந்து, இப்போ ஒரு பையன் வச்சுக்கோமா, அந்த பிள்ளை உன் மேல ரொம்ப பாசமா இருக்கா அப்படின்னு அவளை உருகி நீ லவ் பண்ண. இப்ப என்னவோ உனக்கு உன் குடும்பம் தான் பெருசா தெரிஞ்சு, அந்த பிள்ளையோட நிலைமை என்னவோ. எத்தனையோ சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமானவங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்துனாங்க அவங்கள. எதனால? அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப் வெளியே வந்துருச்சு. பிளானட்ஸ் பிளேஸ் அ மேஜர் பார்ட். அந்த பிளானட்ஸ் வெளியே கிரகங்கள் தான் காரணம். ஆமா, பிளானட்ஸ் தான் காரணம். நம்மள சுத்தி நம்மள ஆக்கி வச்சுக்கல, நம்ம ஆட்டி வைக்கல. நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்கு. இப்ப கடவுளே இல்ல அப்படின்றவங்க கூட பிளானட்ஸ் இருக்கு அப்படின்றது ஒத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆஸ்ட்ரோ சயின்ஸ். அப்ப அந்த பிளானட்ஸ் நம்மள ஆட்டு வைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி உனக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா ரெண்டு விதமா நீ செய்யணும். முதல்ல எப்படி அன்பு காமிச்சோ அதே மாதிரி அன்பு காமி. திடீர்னு நான் வந்து ரொம்ப வந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியா மாறிட்டேன் அப்படின்னு நீ ஒரு பிள்ளையனோட வாழ்க்கையை கெடுத்துக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வழிபாடு ராகுவை பிரீத்தி பண்றதுக்கு அம்பிகையினாலதான் முடியும். அம்பிகை சாதா வந்து பாத்தீங்கன்னா காமாட்சியா மீனாட்சியா வழிபாடு பண்ண முடியாது. அம்பிகைய காளியா, தாராவா, பகலாமுக்கியா, தூமாவதியா, சின்னமஸ்தா வழிபாடு பண்றது ரொம்ப கஷ்டம். தாராவா, பைரவியா இப்படியெல்லாம் வழிபாடு பண்ணும்போது ராகு அங்க பிரீத்தியாவா. அப்ப ரொம்ப சிம்பிள்மா, வீட்டு பக்கத்துல காளி கோயில் இருக்கு அப்படின்னா பான் வைப்பாங்க. இந்த வடநாட்டுல எல்லாம் பான் கொடுப்பாங்க. நம்ம நாட்டிலேயே அப்படி ஒரு பொதுவா அந்த தசமகா வித்யாக்கள்லயே வடநாட்டுலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற வழிபாடு. நம்ம நாட்டுல ரொம்ப கம்மி இருந்தாலும் தமிழ்நாட்டுல நிறைய தசமகா வித்யாக்களை பத்தி நான் பேசியிருப்பேன். ஒரு பான் கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கணும். ஒரு பீடா கொண்டு போய் அவளுக்கு கொடுத்து நீ வேண்டிட்டு வந்துட்டியானா போதும். அது வந்து அந்த ஹிடன் சீக்ரசிஸ் ஹிடனாவே இருக்கும். இது பரிகாரம். இதுதான் பரிகாரம். பிளானட்ஸை பசிஃபை பண்றதுக்கு எந்த பிளானட்ஸ் எந்த கடவுளை வழிபாடு பண்ணா அவங்க அமைதியாகும். இது வழிபாடு பண்றதுக்கு வழி இருக்கா? இந்த பரிகாரம் எல்லாம் பொய்ன்னு சிலர் சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா?
நீங்க அப்படிதான் இப்ப பாக்குறீங்க. இல்ல இப்ப பான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஊர்ல எல்லாம் பானை வெத்தலை மாலை கொண்டு போய் கொடுத்தா ஆஞ்சநேயருக்கு வாங்கி போடுவாங்க. இப்ப காளிக்கு ஒரு பீடா வாங்கி கொண்டு போய் கொடுத்தா நம்மள ஒரு மாதிரியா தானே பார்ப்பாங்க. அது மாதிரியை பார்த்தா என்னம்மா, அது வழிபாடு, அது ஒரு பரிகாரம். பண்ணியா? ஆமா, நீ கொண்டு போய் குடு. நல்ல உனக்கு ஒரு வெத்தலையில இல்ல உனக்கு பான் வந்து கிடைக்கலையா, பீடா எல்லா இடத்துலயும் விக்கிறாங்க இல்லையா, நீயே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குல்கந்து போட்டு வெத்தலையை மடிச்சு ஒரு சின்ன ஒரு குச்சி கொண்டு போய் நீ தாயாரோட காலடியில வச்சுட்டு இதை தாயாருக்கு வச்சுட்டு என்கிட்ட கூட நீ கூட வாங்கி சாப்பிட்டு வா, தப்பு இல்லையே. காளின்னா யாரு, நாக்கு தொங்க போட்டு இருப்பாள் அவ. நேரா போயிட்டு கருமாரி அம்மன் கிட்ட இதுதான் காளின்னு வச்சுட்டு வரக்கூடாது. கருமாரி அம்மன் அந்த கேள்வியுமே இருந்தது. ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த ஒரு குழப்பம் இருக்கு. மாரி யாரு காளி யாரு, அம்பிகை அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருமே அம்பிகையா தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. காளி அப்படிங்கிறவ அந்த நாக்கு தொங்க போட்டுட்டு இருக்க அகோர கோலத்தில் இருக்க சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அவள் தான் காளி. சோ அந்த காளியே இப்ப நீங்க சொன்னீங்க கோயில்ல போயிட்டு அவளுக்கு பான் வாங்கி வச்சு வந்து கடகராசிக்காரர்கள் கும்பிடலாம் அப்படின்னு. ஒருவேளை அவங்களுக்கு கோயில்லாம் போக முடியல, இந்த இடத்துல கோயில் எங்க இருக்கணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதிகமா வந்து சுடுகாட்டுல அந்த காளியோட போட்டோ வச்சிருப்பாங்க. நிறைய சுடுகாட்டுல தத்தநீரியல அவர்கிட்டும் காளியை வச்சு வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. சோ தெரியாதவங்க அந்த வீட்டுல ஒரு போட்டோவோ இல்ல ஒரு குட்டி சிலையோ வச்சு அந்த இதுக்கு பான் வச்சு சாமி கும்பிடலாம். தேவையில்லைம்மா. மைஷாசுர மர்தினி ஸ்லோகம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஐகிரி நந்தினி. ரொம்ப தூங்கிட்டே நீ படிச்சா கூட உனக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். நீ மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் படிக்கும்போது தெரியாதவங்க படிச்சு பார்க்கட்டும், தெரியும். அந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம். காரணம் என்னன்னா பிற்பகுதியில குருவும் ஜென்ம குருவா வரான். அப்ப தேவையில்லாத சேர்க்கை வரும். சேர்க்கையினால இவங்க அசிங்கப்பட்டதுக்கு வாய்ப்பு உண்டு. இது நம்ம பயமுறுத்துறதுக்கு இல்லம்மா, உள்ளத உண்மையை சொல்றோம். உண்மைதான் நடக்கும், நீ உஷாராயிரு. அந்த மாதிரி எனக்கு அஷ்டமத்து சனியும் போது யாராவது சொல்லி இருந்தாங்க அப்படின்னா நானும் உஷாரா இருந்திருப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்க இல்லம்மா, அஷ்டமத்து சனி எனக்கு இருக்கு, எனக்கு ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு உட்கார்ந்துட்டு இருக்கான், எனக்கு அப்பயே யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் உஷாரா இருந்திருப்பேன் அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் கேட்டிருப்போம் இல்லையா. சோ மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, இவங்க நெகட்டிவா சொன்னா இவங்களை பார்க்க கூடாது. அப்படி கிடையாதும்மா. தோஸ் ஹூ ஆர் சேயிங் ட்ரூ யூ ஷுட் ஃபாலோ தம். கண்டிப்பா உண்மை. கண்டிப்பா. சும்மா நீ வந்து மிளகா பஜ்ஜி தின்னு கேஸ் பலூனை வாங்கி விடு, இது வந்து பிரீத்தி ஆயிடும் அது பிரீத்தி ஆயிடும். இது ஜோதிடம் அப்படின்றது விளையாட்டு இல்லம்மா, இது ஒரு பெரிய சாஸ்திரம். நாங்க சின்ன வயசுல இருந்து கேட்டது பிளானட்ஸ் நெவர் சேலை. இந்த வார்த்தை கேட்டு 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 நாங்க வளர்ந்துருக்கோம். எங்களை மாதிரிமா அந்த பாரம்பரியத்துல ஃபேமிலியிலேயே ஜோதிடம் பார்க்க தெரிஞ்சவங்க இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றது, மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாதுமா, பரிகாரங்கள்ன்றதும் உண்மை. அப்ப பரிகாரங்கள் செஞ்சா அது நடக்காமே போயிடுமா, தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும். கை உடையணும் அப்படின்னா நீ எந்த கடவுளை ப்ராப்பரா வழிபாடு பண்ற, கையில சின்ன செராய் போட நீ மீண்டு வந்துருவ. கண்டிப்பா புரியுதுங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து பாருங்க, இந்த ஹிந்துயிசம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுமா. அதுலயும் நம்ம இந்தியால பிறந்திருக்கோம், அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம் அப்படின்றது பெரிய பாக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ கடகராசிக்காரர்கள் வந்துட்டு காளியை பிடிச்சிட்டா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 முதல் பாகமாக இருக்கட்டும், 2வது பாகமாக இருக்கட்டும், உங்களுக்கு சாதகமாகவே அமையும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே நல்லாவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.